நம் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு டீப் சப்ஜெக்ட். வேதத்தில் நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய ஆழத்தை நிறைய முறை இந்த சபையில் பல்வேறு கோணங்களில் பேசினதை தொகுத்து உங்களுக்கு ஒரு ஒரு சர்மனாக நான் உங்களுக்கு வழங்குகிறேன். பட் இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா பைபிளில் என் ஆண்டவர் எப்படி யுத்தம் செய்வாரா என்ற கேள்விக்கு சில பதில்கள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்குமோ என்று நான் யோசிக்கின்றேன். நான் இப்படி முதல்ல சொல்ல விரும்புகிறேன், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்தார் என்று சொல்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த தூரம் வரைக்கும் எத்தனை சவால்கள், எத்தனை யுத்தங்கள், எத்தனை போராட்டங்கள், அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நடத்தி இந்த நாளை காண செய்ததே அவர் நம் சார்பில் இருந்ததனால்தான், அவர் யுத்தம் செய்ததனால்தான். ஸோ காட் இஸ் வித் அஸ். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பட் துவக்கத்தில் இப்படி சொல்கிறேன், அவர் நம்ம கூட இருப்பது பேசிவாக அல்ல, ஆக்டிவாக. ஆமேன். பேசிவ் என்றால் ஏதோ ஒரு அப்படி இல்லை, இப்போ அதை வேற சொல்ல முடியாது பாருங்க. அவர் இல்லாத ஒருவர் அல்ல, அவர் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் வளர்ந்து வந்த உங்களுக்கு தெரியும், கர்த்தர் பேசிவாக உங்கள் கூட இல்லை, கர்த்தர் உங்கள் கூட ஆக்டிவாக இருக்கிறார். ஆமேன். செயல்படுகிறவராய், யுத்தம் செய்கிறவராய் உங்கள் கூட இருக்கிறார். ஆமேன். இந்த 21 நாளில் என்ன எதிர்பார்க்கிறீங்க? என்ன யுத்தத்திற்காக கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கீங்க? என்ன வழக்குகள்லாம் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கு? நான் சொல்கிறேங்க, இந்த செய்தியை முடிக்கும் போது போயிட்டே இருக்கிற இந்த பிரசன்னத்தினுடைய கர்த்தர் உங்கள் சில யுத்தங்களை முடிப்பாராக. முடிவில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமென். லெட்ஸ் ரீட் 2 passages from the Bible. வேத புத்தகத்திலிருந்து 2 வேத பகுதி வாசிப்போம். ஒன்று யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13-14ஐயும், யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம், the next chapter 1-4 வாசித்து I want to bring few points to you, so listen carefully. கர்த்தர் பெரியவர். 14:13 Exodus. And Moses said to the people, do not be afraid. முதல் passage, do not be afraid. பயப்படாதிருங்கள், stand still, தரித்து நில்லுங்கள், and see the salvation of the Lord which he will accomplish for you today. For the Egyptians whom you see today you will see again no more. நீங்கள் தரித்து நின்று நானே தேவன் என்பதை பாருங்கள், இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண்பதில்லை. 14வது வசனம், the Lord will fight for you. Amen. This is the answer for the question. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வாரா, வழக்காடுவாரா என்ற கேள்விக்கு இது பதில் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இது 21 days fasting prayer days. அதனால உங்களை பார்த்து 2 முறை நான் ஜெபத்தோடு டிக்ளேர் பண்ணுகிறேன். இருக்கிற வீட்டில் இருக்கும்போது ஆமீன் சொல்லுங்க, இல்லை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஆமீன் போடுங்க. ஆமீன். The Lord will fight for you and you shall hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சமாதானத்தோடு இருங்கள். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரத்தின் முதல் 4 வசனங்கள். And Moses and the children of Israel sang this song to the Lord and spoke, saying, I will sing to the Lord, for he has triumphed gloriously. மோசேயும் பிள்ளைகளும் செங்கடலை கடந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் கர்த்தருக்கு ஒரு பாட்டை பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? அவன் தேவனை நோக்கி பாடுவேன். He has triumphed gloriously. அவர் வெற்றிகரமாய் ஜெயித்திருக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றார், the horse and its rider he has thrown into the sea. பரவோன் தொடர்ந்து வந்த அவரையும் அவருடைய சேனைகளையும் குதிரைகளையும் எங்க ஆண்டவர் இந்த யுத்தத்தில் கவிழ்த்து போட்டார். மீண்டும் கேள்வியும் பதிலும் சொல்றேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வாரா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Amen. And then says, the Lord is my strength and my song. கர்த்தர் எனக்கு பலனும் என் கீதமுமானவர். And he has become my salvation. அவர் எனக்கு ரட்சிப்புமாய் விட்டார். He is my God. அவர் என் தேவன். I will praise him. நான் அவரை துதிப்பேன். My father's God, my father's God, and I will exalt him. நான் அவரை உயர்த்துவேன். 3வது வசனம் ரொம்ப நல்லா, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வாரா? அங்க இன்னொரு பதில பார்க்கிறோம் இங்கிலீஷ்ல, the Lord is a man of war. ஆமென். என் ஆண்டவர் யுத்த மனிதராம். ஆமென். பொளந்து கட்டுவாராம் அப்படின்னு அர்த்தம். The Lord is a man of war. The Lord is his name. அவர் யுத்த மனிதன் என்ற வேர்டு இங்கிலீஷ்ல he's a man of war என்று ஒரு சிமிலி, ஒரு அனலாகிய சொல்லிட்டு அடுத்து சொல்றார், the Lord is his name. அவருடைய நாமம் கர்த்தர். 4ஆம் வசனம், Pharaoh's chariots and his army he has cast into the sea. பரவோனுடைய ரதங்களையும், யுத்தம் தானே நடக்குதுங்க, ரதங்களையும் அவருடைய சேனைகளையும் கடலுக்குள் கவுத்து போட்டார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லிடுங்களேன். அவருடைய chosen captains, அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட யுத்த வீரர்களையும் அவர் செங்கடலில் கவுத்து போட்டார். என் ஆண்டவர் ஆமேன் கவுத்து போடுவார். ஒரு அல்ல மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம்.
ஸோ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், மை காட் இஸ் அ காட் ஹூ ஃபைட்ஸ் வார்ஸ். அவர் யுத்தம் செய்கிற தேவன் என்று பழைய ஏற்பாட்டு முழுவதிலும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உங்களை பார்த்து சொல்கிறேன், என் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். சில வழக்குகள்லாம் இந்த 21 நாளில் முடிஞ்சிடணும். இந்த 21வது நாள் கடைசியாக அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜெபிக்கும் போது ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் நான் நம்புகிறேன். அதற்குள்ள பல காரியங்களும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தருவாராக. ஆமென். ஸோ இங்கே சொல்கிறார், the Lord is a man of war என்று எக்ஸோடஸ் 15 அவர் யுத்த மனிதர் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அவர் மனிதன் அப்படின்னோடனே எனக்கு சின்ன வயசில் எப்படி தோணுன்னா, நம்ம ஜெபம் பண்ணோடனே அவர் சொக்காலாம் சுட்டிட்டு வேட்டியை மடிச்சுட்டு வந்து வீட்டாண்டு வந்து நிற்பார் அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன தோற்றத்தை வளர்த்து கொண்டோம். பைபிள் பல விதங்களில் ஆவியாக இருக்கிற பெரிய தேவனுக்கு வர்ணங்களை பொயட்டிக்கலாக இசையோடு கூட கவிதைமயமாக வேத புத்தகம் எழுதும்போது அவருக்கு பல்வேறு தோற்றங்களை கொடுக்கின்றன. கர்த்தருடைய கரம், ஆமென், அவருடைய முகம், அவர் நுகர்ந்தார், அவர் பார்த்தார், அவர் நடந்தார் என்று பல்வேறு விதங்களில் தேவனுடைய செயல்களை சொல்லுகிற அந்த வேத புத்தகம் இந்த யாத்திராகமம் 15 அவரை he is a lord of war, he is a man of war, அவர் யுத்தம் செய்கிற மனிதனை போல பட்டயம் ஏந்தி நல்ல ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ஆமென், he is a man of war என்று ஒரு பொயட்டிக்காக அவரை காட்டுவதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆமென். ஸோ நம்ம ஆண்டவரை குறித்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், he is a man of war. ஏன் இவங்க இந்த பாட்டை யுத்த மனிதர், இவர் யுத்தம் செய்கிறவர் என்று ஏன் எழுதுறாங்கன்னா, 430 வருஷம் இந்த இஸ்ரவேல் எகிப்தில் அடிமைகளாக இருக்காங்க. அடிமைகளாக இருந்தவங்களுக்கு அடி வாங்க தான் தெரியும், வேலை செய்ய தான் தெரியும், யுத்தம் செய்ய தெரியாது. 430 வருஷம் அடிமைகளாக யுத்தம் செய்யாதவர்களுக்கு யுத்தமே தெரியாது. திடீரென்று செங்கடலண்டை வருகிறார்கள். அந்த யுத்தத்தில் கர்த்தர் மிகப்பெரிய வெற்றி கொடுத்து அந்த சேனைகள் எல்லாம் கவுத்து செங்கடலை தள்ளி போட்டு மொத்தத்தையும் ஒரே நாள கூண்டோடு முடிக்கிறாரு. இதை பார்த்தபோது அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காட்சி, எங்கள் தேவன் யுத்த மனிதர் என்ற தீர்ப்பையும் பாடலையும் அவர்கள் பாடத் தொடங்குகிறார்கள். ஆமென். பைபிள் அவரை குறித்து எப்படி சொல்லுகிறது என்று முதலில் சில வார்த்தைகள் சொன்ன. ஒன்று, அவர் சேனைகளின் கர்த்தர். 89ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனம், ஓ லார்ட் காட் ஆஃப் ஹோஸ்ட் ஹூ இஸ் மைட்டி லைக் யூ, உம்மை போல பராக்கிரமசாலி யார் உண்டு, யூ ஆர் அ லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆல்சோ சரவுண்ட்ஸ் யூ. முதல்ல அவர் வேதம் சொல்லுகிறது அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முழுவதிலையும் ஒரு லார்ஜ் ஆர்மி, ஒரு சேனைக்கு அவர் அதிபதியாக வேதம் அவரை காட்டுகிறது. இஸ் a லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு சேனையே உண்டு. ஒரு சொல்லிடுங்களேன், தூதர்கள் இருக்கிறார்கள், கேருபீன்கள் இருக்கிறார்கள், சேராபீன்கள் இருக்கிறார்கள், சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் இருக்காங்க. அதுவும் எண்ண முடியாத அளவிற்கு தூதர்களும் சேராபீன்களும் சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் கர்த்தருக்கு இருக்கிறார். மை காட், அவர் சேனைகளின் மிகப்பெரிய சேனையின் கர்த்தராம். ஆமென். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்டவர் என்று 24ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயர்ந்திருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். நம்பர் 2, அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. கையை கொஞ்சம் உயர்த்துவீங்களா? நீங்க ஆராதிக்கிற தெய்வம் he is mighty in war. அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா அவர் இறங்கினார்னா முடிச்சிருவார். இன்னொரு முறை அதுக்கு ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவர் இறங்கினார்னா இஸ் ஸ்ட்ராங் அண்ட் மைட்டி. அவர் பக்கத்தில் இருப்பது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. ஆமேன். அதனால எப்படியாவது கூனி குறுகியாவது அவர் உங்க பக்கத்தில் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஆமேன். அவர் உங்களோடு இருக்கிறார், கிறிஸ்துவின் மூலம் நம்மோடு இருக்கிறார். பல சத்தியங்கள் உண்டு. பட் we must always be on his side and let him be on our side and I believe we shall be victorious. ஆமென். ஸோ ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இறங்கி வந்து அப்படியெல்லாம் இந்த சின்ன வயசில் நினைச்ச மாதிரி கிடையாது. இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் லாங்குவேஜ், இட்ஸ் அ லீகல் லாங்குவேஜ், இட்ஸ் பொயட்ரி இன் திஸ் கேஸ். இந்த இடத்துல யாத்திரையம் 15 ஒரு பொயட்டிக்கலாக எழுதப்பட்டிருக்கின்றன. ஸோ நிறைய விஷயங்களை வர்ணித்து எழுதும் போது பைபிள் எழுதினவர்கள் பரிசுத்தாவியானவரால் கர்த்தரை ஒரு யுத்த வீரனாக, ஒரு மைட்டி மேன் ஆஃப் வாராக கர்த்தர் காட்டுகிறார். ஆமென். எனக்கெல்லாம் அந்த சின்ன ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி மைக் டைசனை பார்ப்பேன். யார் 2-3 ரவுண்டில் யாருமே அவர் கூட நிற்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி
அப்படி இருப்பாரோ அப்படின்னு இந்த சின்ன மைண்ட் யோசிக்கும். ஆனா ஒரு நாள் இந்த மைக் டைசன் தோக்குற மாதிரி தெரிஞ்சோன்னா எதிராளி காதை கடிச்சு போட்டான். ஆமாம், அவர் தோத்துட்டாரு, காதை வேற கடிச்சு போட்டார் அப்படின்னு ஒரு இதெல்லாம் பார்த்த போது எனக்கு தெரிகிறது இவனை விட என் தேவன் பலசாலி அப்படின்னு. அந்த சின்ன மைண்டில் ஒரு மசில்டு மேனை, ஸ்ட்ராங் மேனை பார்க்குறோம். ஆனால் பைபிள் சொல்லுவது சும்மா ஒரு மேன் அல்ல, பொயட்டிக்கல் லாங்குவேஜில் அவரை இஸ் அ மேன் ஆஃப் வார் என்று காட்டுறார். இன்னைக்கு சொல்கிறாங்க, நாம் ஆராதிக்கிற தெய்வம் யுத்தத்தில் பெரியவர். நம்பர் 1 இஸ் அ லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். நம்பர் 2 he is mighty in battle. அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, எப்படி அவர் யுத்தம் பண்ணுவார். இப்படியெல்லாம் பலவிதத்தில் கடவுளை, தேவனை யோசிக்கிற சிந்தனைகள் விரிந்து கிடக்கும் போது நமக்கு ஒன்றுதான் ஆதாரம், அது வேறொன்றுமல்ல, இந்த வேத புத்தகம். ஆமென். ஸோ அவர் எப்படி யுத்தம் செய்வார்? how does he fight the battle? நான் உங்களுக்கு சில ரெஃபரன்ஸ் காண்பித்து வேகமாக ஓட விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 52-53 வசனம் நான் சீக்கிரமாய் படிக்கிறேன். But Jesus said to him, to whom? To Peter, put your sword in its place. பட்டயத்தை உன்னுடைய இடத்துல வச்சிரு. For all who take the sword will perish by the sword. வாள் எடுக்கிறவன் வாளாலே மரிப்பான். Or do you think that I cannot now pray to my father? எங்க அப்பா கிட்ட நான் கேட்டா எனக்கு 12 லேகியோன் தூதர்களை எனக்கு தரமாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படின்னா இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? இந்த பூமியில் பிசிக்கலாக அரெஸ்ட் பண்ணுவதற்கு ஒரு யுத்தம் போல ஒரு காட்சி நடைபெறுகிறது. பேதுரு கோபப்படுகிறான், பட்டயத்தை எடுத்து காதை வெட்டி விடுகிறான். கர்த்தர் சொன்னா, பட்டயத்தை உள்ளவை, வாளெடுக்கிற வாளலை மறிப்பான். நான் தேவை என்று இந்த பூமியில், பரலோகத்தில் அல்ல, இந்த பூமியில் நினைத்தால் 12 லேகியோன் தூதர்களை எங்க அப்பா கிட்ட கேட்டா எனக்கு தருவார். அப்படின்னா அவர் யுத்தம்னு சொன்னாலே அங்க ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். அவர் வேறு யாரும் அல்ல, தேவ தூதர்கள். ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஸோ தூதர்கள் யுத்தம் என்று சொல்லும்போது கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார்? நம்பர் 1, தூதர்களை கொண்டு. வெளிப்படுத்தலுக்கு வந்தீங்கன்னா அது நிகழ்காலமோ கடந்த காலமோ எதிர்காலமோ whatever it is, 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 and war broke out in heaven. பரலோகத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. மீகாவேலும் தன் தூதர்களும் அந்த டிராகன், அந்த சர்ப்பத்தோடு போராடினார்கள். and the angels fought. பைபிள் சொல்லுது, தூதர்கள் வழக்காடின, போராடினார்கள், யுத்தம் பண்ணினார்கள். but they did not prevail nor was found for then in heaven any longer. அந்த சாத்தானால தூதர்களை ஜெயிக்க முடியவில்லை. so the great dragon was cast out and the serpent of old called the devil and the Satan who deceives the whole world, he was cast to the earth and the angels were cast. இந்த யுத்தத்தை செய்தது யார்? இந்த யுத்தத்தை செய்தது யார்? வெளிப்படுத்தல் யாருங்க? தூதர்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது ஒரு பட்டயம் எடுத்துக்கொண்டு வெட்டக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்ட போது அவர் சொல்றார், இந்த பூமியிலும் நான் யுத்தம் பண்ண நினைத்தால் நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், நீங்கள் கேட்டாலும் கொடுக்க மாட்டார், அவர் கேட்டால் தான் கொடுப்பார். ஆமென். ஸோ எனி லாங்குவேஜ் இன் த பைபிள் தட் இன்வால்வ்ஸ் பேட்டில், யுத்தம் என்ற வார்த்தை எப்பெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தூதர்களை பார்க்க முடியும். ஆமென். ஸோ கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார்? தம்முடைய தூதர்கள். ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் சத்ரு, ஆமென், உங்கள் சத்ரு பக்கத்தில் கடவுள் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. ஆமென். உங்கள் சத்ரு பக்கம்தான் ஆண்டவர் இருக்காருனா நீங்கள் காலி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் பக்கத்தில் கர்த்தர் இருக்காருனா நீங்கள் எல்லாரையுமே ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரல்மிலையும் தூதர்களை கொண்டு தான் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். பிசிக்கல் ரம்ல மத்தியுல வாசித்தோமே, அவரை கைது செய்ய வரும்போதும் அவர் சொல்ற, என் தூதர்களை தான் கேட்டா என் பிதாவாகிய தேவன் 12 லேகியோன்களை தருவார். How does he fight his battle? Number 1, through his angels. How does he fight his battles? Through angels. Number 1. Number 2, amen. So எத்தனை பேர் நம்புறீங்க இந்த யுத்தம் கர்த்தருடையது? உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்கு முன்னே போவார், வெங்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை முறிப்பார், அசாதாரணமான காரியத்தை செய்வார், தூதர்களை கொண்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஹவு டஸ் ஹி ஃபைட் ஃபார் அஸ்? நம்பர் 1. நம்பர் 2 இருக்கீங்களா? ரொம்ப இது சுவாரஸ்யமான விஷயம், நல்ல கவனமாக கேளுங்க. நம்பர் 2, கர்த்தர் எப்படி நமக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னா,
நீங்க தேவ பிள்ளைகளாயிருந்து அவருக்கு உண்மையாயிருந்து அவரை ஆராதித்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபையுள்ளவர் என்று நீங்கள் பாடி கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தா அவர் எப்படி யுத்தம் பண்ணுவார்னா உங்க சத்துருக்குழு உள்ளேயே சண்டை மூட்டி விடுவார். He makes number 2, he makes them fight themselves. ஜெகோஷப்பாத்தின் காலத்தில் மிகப்பெரிய 3 சேனைகள் ஜெகோஷப்பாத்தை சூழ்ந்து வந்தது. என்ன செய்யணும்னு தெரியாமல் அவுட் நம்பர்டா இருந்தபோது ஜெகோஷப்பாத் தீர்க்கதரிசிகிட்ட கேட்டார். அவர் கர்த்தர்கிட்ட கேட்டு சொன்னார், நீங்கள் எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்பாடுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுங்கள் சொன்னார். இவர்கள் எழுந்து நின்று பாடினார்கள். வரும்போது நல்லா கேளுங்க இந்த வார்த்தையை, கூட்டம் கூடும்போது அவங்க ஒன்னா இருந்தாங்க. யுத்தம் தொடங்கிய போது கர்த்தர் அவங்களை சிதறடிச்சார். நீங்க நல்லா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன். இவங்களையும் பார்த்து இப்படி சொல்லட்டுமா, உங்களுக்கு விரோதமாய் கூடும்போது ஒன்னா இருப்பாங்க, கொஞ்சம் தூரத்தில் கர்த்தர் அவங்களை சிதறடிப்பார். அவங்களுக்குள்ளே கர்த்தர் சண்டை மூட்டி விட்டார். நான் சொல்வது எதுவும் என்னுடைய சிந்தனை அல்ல, பைபிளில் இருக்கின்ற ஆதாரங்களோடு மட்டும்தான் உங்களோடு பேசுகிறேன். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களாங்க? ஸோ உங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணும்போது, கூட்டம் கூடும்போது, அதை இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்னா தான் இருப்பாங்க. ஆனால் யுத்தம் ஒரு கோணத்தில் வரும்போது அவங்களுக்குள்ளே கர்த்தர் ஆமென் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஆமென். நான் இப்படி நம்புகிறேன், உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடுறாங்க, கர்த்தர் அவங்களை கலைத்து போடுவார். ஹல்லேலூயா. அப்படி பைபிள் அவர் செஞ்சார். ஆமென். So how does he fight the battle? Number 1, through his great angels. And number 2, சத்துருக்களையே ஒருவர் அடிக்க வைப்பார். ஆமென். சில விஷயம் புரியலையா, உண்மையா இதயம் திறந்து அவர் ஆராதிச்சு கர்த்தருக்காக கதவு பூட்டி தேவ சமூகத்தில் காத்திருங்க, கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு செய்தி வரும், அவங்களே தானா ஓடி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட யுத்தங்களை செய்கிறவர் என் தேவன், யுத்தத்தில் பராக்கிரமம். நம்பர் 3, கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார்? நான் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளை பைபிளில் காட்டுறேன். சத்துருக்களை டெரிஃபை பண்ணுவார். ஆமென். கலங்கி ஓடுகிற அளவிற்கு கர்த்தர் அவங்களை ஏதோ ஒன்று பண்ணுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, 4 குஷ்டரோகி இங்கே உட்காந்துருக்கான், சீரிய இராணுவம் வந்து சூழ்ந்திருக்கின்றன, தேசத்தில் பஞ்சம், ஆகாரம் இல்லை, நாளைக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் குழந்தைங்களை கூட அடித்து சாப்பிட்ருவாங்க போல் இருக்கு, அந்த அளவுக்கு பசி வாட்டுகிறது. என்ன செய்யணும்னு தெரியாத போது 4 குஷ்டரோகிகள் இப்படி சொன்னார்கள். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தீர்க்கதரிசி சொல்லிட்டார், 24 மணி நேரத்தில் தேசத்தில் ஆகாரம் இருக்கும். ஸோ இந்த 4 குஷ்டரோகிகள் இப்படி சொன்னாங்க, இங்கிருந்தா பசியில் சாவ போகிறோம், அங்கே போனால் சீரிய இராணுவம் நம்ம கொல்ல போகுது, எழுந்து போவோம் என்று 4 பேர் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் நடந்து போகும்போது கர்த்தர் ஒரு மிகப்பெரிய சத்தத்தை எழுப்பினார். அவங்க சத்துருக்களாகிய சீரிய இராணுவத்தினர் அந்த சத்தத்தை கேட்டு விரண்டு ஓடினார்கள். நம்பர் 3, how does God fight our battle? உங்க எனிமீஸை கர்த்தர் டெரிஃபை பண்ணுவார். இந்த 21 நாள் முழந்தாள் படியிட்டு கதவை பூட்டிட்டு கையை தூக்கி கண்ணீர் வடிக்கிறீங்களோ இல்லையோ, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க கண்ணீரெல்லாம் ஊர் உலகம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அவர் பார்க்க தானே கண்ணீர், அவர்கிட்ட ஊத்திட்டு அங்க சொல்லுங்க, என்னால முடியல, இந்த யுத்தம் பெருசா இருக்கு, நான் ஜெபிக்கிறேன், நான் வேண்டுகிறேன், நான் அறிக்கை செய்கிறேன், டிக்ரி பண்றேன், டிக்ளேர் பண்றேன், வேண்டுகிறேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க சத்துருக்களை மிரள செய்யும் சத்தங்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? How did he fight the battle? பெட்டி கூட பேக் பண்ணாம ஓடி போயிட்டாங்க. One more time. சீரிய இராணுவத்தரை சொல்லுகிறேன். ஆமென். பெட்டி கூட பேக் பண்ணாம, அதுக்கு கூட நேரம் எடுக்காமல் பெட்டியை கூட விட்டுப்புட்டு ஓடி போட்டாங்க. ஒரு அலையிலே தானே கேட்டேன், என்ன பாச சொல்றீங்க? How does God fight the battle? He terrifies the enemy. சத்துருவை மிரள செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 4ஆவதாக கர்த்தர் பைபிளில் எப்படி யுத்தம் பண்ணார்னா, இங்கே செங்கடலை வாசித்தோம். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக இயற்கையை பயன்படுத்தினார். ஆமென். அவங்க பயங்கர ஆயுதங்களோடு மிரட்டலோடு வந்தார்கள். வேதம் சொல்கிற அவர்கள் செங்கடலை கடந்து போயிட்டாங்க இஸ்ரவேல், இவங்க உள்ள பூந்தாங்க. கர்த்தர் ஆமென் அது வரைக்கும் பிரித்து வச்ச காற்றை கர்த்தர் நகர்த்தினார். நகர்த்தின உடனே செங்கடல் ஒன்னா சேர்ந்தது. எல்லா இராணுவ தலைவனும் அன்றைக்கு அந்த செங்கடல் மூழ்கி மடிந்தார். அப்படின்னா இட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் மீ, இட் எஜுகேட்ஸ் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மை காட் ஃபைட்ஸ் பேட்டில்ஸ் த்ரூ நேச்சர். ஆமென். இயற்கையை கொண்டு, தண்ணீரை கொண்டு, ஆமென், கீழ்காற்றை கொண்டு கர்த்தர் தன் ஜனத்துக்காகவும் தன் சத்துருக்களை முடிப்பதற்கும் கர்த்தர்
கிரியை செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜோஷுவாவின் யுத்தத்தில் அமோரிய ராஜாக்களோடு யுத்தம் செய்யும் போது வானத்திலிருந்து கல்லை எறிஞ்சார். ஆமென். கல் மழை பெய்தது. ஒவ்வொருத்தரும் தலைமையில டொம்மு டொம்மு டொம்முன்னு கல்லு விழ ஓடி போனாங்கன்னு நான் சொல்லலை, எங்கள் பைபிள் சொல்லுகிறது. அப்படின்னா எல்லாரையும் கல்லடிப்பார் அப்படின்னு ஜெபம் பண்ண நான் வரல, ஆமென் சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தர் தேவைப்பட்டால் சத்துருக்களை ஓரம் கட்டவும் உங்கள் சில யுத்தங்களை ஜெயிப்பதற்கும் இயற்கையை கூட கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு நல்ல இல்லையா சொல்லியிருக்கலாம். யுத்தம் நடக்கிறது, சத்துருக்கள் ஜெயிக்கிறார்கள். ஜோஷுவா கலங்குகிறான், பட்டயத்தை எடுத்து வெட்டி கொண்டிருக்கிறான். சூரியன் அஸ்தமிக்க போகிறது. இது சூரியன் அஸ்தமித்து விட்டால் இருள் வந்துடும். இருள் வந்து விட்டால் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வார்கள். அவன் ஜெபிக்கின்றான். ஆமென். கர்த்தாவே என்று மூப்பர்கள் முன்பாக நின்று சூரியனை பார்த்து பேசுகிறான். கர்த்தர் சூரியனை ஒரு நாள் மட்டும் நிற்கச் செய்து யுத்தத்தை ஜெயிக்க செய்தாரே. My God will use nature to fight your battles. உங்கள் யுத்தத்திற்கு தேவைப்பட்டால் காற்று, தண்ணீர், சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரங்கள் எதை வேண்டுமானாலும் உங்களுக்கு சாதகமாய் கர்த்தரால் பயன்படுத்த முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? God can turn nature against your enemies. Number 5, கர்த்தர் எப்படி, how does he fight the battles? எப்படி பண்றார் அப்படின்னா, இருக்கீங்களா? உங்களை சிக்க வச்சுட்டு அப்புறம் தப்ப வைப்பார். ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பொற்சிலைக்கு முன்னே நின்றதெல்லாம் விலைக்கு சொல்ல வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சிக்க வச்சிட்டார், மாட்டிக்கிட்டாங்க, உள்ளேயும் போயிட்டாங்க, தூக்கியும் போட்டாங்க, கயிறில் கட்டினாங்க, தூக்கி போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. உள்ள போற வரைக்கும் விட்டவர், உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள போய் விடுவிக்கிறவர் என் தேவன். இப்படி சொன்னா நீங்க ஆமேன்னு சொல்லணும். சில யுத்தங்களில் துவக்கத்திலேயே உங்களை விடுவிப்பார், சில யுத்தங்கள் உள்ள அனுமதிச்சதுக்கு அப்புறம் விடுவிப்பார். இந்த 21 நாளில் சொல்றேன், உனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் ஆயத்தமாகுதுன்னா சிலரை கர்த்தர் துவக்கத்தில் விடுவிப்பார், சிலர் உள்ள இருக்கீங்கன்னா கர்த்தர் இறங்கி வந்து விடுவிப்பார். He fights against enemy schemes. சத்ருவனுடைய திட்டங்களினூடே உங்களை ஜெயிக்க செய்வார். சிங்க கெபிக்காக தானியேலுக்கு விரோதமாய் சட்டங்கள் தீட்டப்பட்டது. அவனை தூக்கி சிறையில் சிங்கக்கெபியில் போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அங்கேயும் உள்ளே அனுமதித்த பின்பு அவனை அங்கேருந்து விடுவித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். My God is mighty in battle. 2 முறை சொல்வேன், ஆமேன்னு சொல்லுவீங்களா? My God is mighty in battle. எப்படி செய்வார்னு கேட்காதீங்க. ஆனால் அவரை சார்ந்து உண்மையாய் காத்திருக்கிற உங்கள் யுத்தங்களை கர்த்தர் ஜெயமாக முடிப்பார். நான் நம்புறேன், இந்த சண்டே முடிச்சு அடுத்த சண்டே வந்து 21வது நாள் முடியும் போது என்னுடைய ஜெபம் என்னவென்றால், உங்க வாழ்க்கையில போராடுகிற பல போராட்டங்களுக்கும் தீர்வுகள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. 6வது எழுதிக்கோங்க, இதெல்லாம் உதவும் பின்னாடி. 6வது, கர்த்தர் எப்படி யுத்தம் பண்றார். சாதாரண நம்ம மொழியில சொல்றது பைபிள் இருக்கு. எந்த குழியை உனக்கு வெட்டுறானோ அதே குழியில் அவன் விழுவான். அப்படி செய்வார் ஆண்டவர். எப்படி செஞ்சார்? மோர்தேக்காய தொங்க விடணும் அப்படின்னு ஆமானும் கூட்டத்தாரும் ஒரு பெரிய தொழு மரத்தை ஏற்படுத்தி உன்னை தொங்க விட்டுருவோன்னு தொழு மரத்தை ஏற்படுத்தினாரு. கர்த்தர் காரியத்தை மாறுதலாம் மாற்றி எந்த மரத்தை அவன் பண்ணானோ அந்த மரத்திலே அவனே தொங்க விட்டார். My God is mighty in battle. என் தேவன் யுத்தத்தில் சிறந்தவர். இஸ் a man of war. எந்த ட்ராப், எந்த கண்ணியை உனக்காக ஆயத்தம் பண்றாங்களோ அதே கண்ணியில் அவர்களை விழவைக்கக்கூடிய திட்டங்கள் பைபிள் நம்ம பார்க்குறோமே. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வலது கை கொஞ்சம் உயர்த்துங்க. இப்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு முடிக்கல, தொடங்க போகிறேன். கை மட்டும் உயர்த்த சொன்னேன். உங்களை விட பெரிதென்று நினைக்கிற பல யுத்தங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் யுத்தத்தில் குறுக்கிடும் போது உங்களுக்கு என்ன தீங்கிழைச்சாங்களோ அந்த தீங்கின் சிறையிலேயே அவர்கள் சிக்குவார்கள். ஆனால் உங்களை கர்த்தர் தப்ப வைப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப நாளில் அறிவிக்கின்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ எப்படி யுத்தம் பண்ணுவார்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். 6 புள்ளிகளை சொல்லியிருக்கேன். அது உங்கள் மனசில் இருக்கட்டும். அது எல்லாமே பைபிளில் கர்த்தர் செய்தவைகளை. I walked you through some of the battles and how he did the battle என்று உங்களை கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட், வாட் டஸ் he fight for? யுத்தம் பண்ணுவார், எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டேன். பட் எதுக்காக பண்ணுவார் அப்படின்றது நம்ம சரித்திரத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா நாடு சண்டை போடுது. இப்போ கூட சைனா இந்தியா சண்டை போடுது.
அங்கே போய் பார்த்தா வேலி கூட கிடையாது. இது யார் இடம்னு நமக்கு எப்படி தெரியும்? அவன் தள்ளுறான் இவன் தள்ளுறான், கேட்டால் எங்கள் இடம்ன்றான். அவன் நாட்டுக்காக மண்ணுக்காக சண்டை போடுறான், எண்ணெய் வளத்துக்காக சண்டை போடுறாங்க பல நாடுகள். நம்ம சரித்திரத்தை படித்தா ஒரு பொண்ணுக்காக ஊரே சண்டை போட்டிருக்கு. ஆமாம், ஒரே ஒரு பொண்ணுக்காக. வேணும்னா ரெஃபரன்ஸ் தரேன். ஆமென். ஸோ மண்ணுக்காக, எண்ணெய்க்காக, பொண்ணுக்காக நாடுகள் கூட யுத்தங்களை செய்திருக்கிறார்கள். They fought for oil, they fought for land, they fought for money, they fought for women, they fought for so many things. பல காரியங்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு யுத்தத்தில் இறங்குறார்னா எதுக்காக ஒரு யுத்தத்தில் இறங்குவார்? நான் இப்படி சொல்றேன். நம்பர் 1, அவர் சித்தம் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும் என்று இருந்தால் அவர் அதில் குறுக்கிடுவார். அதனால தான் அவர் ஜெபத்தில் கற்றுக் கொடுத்தார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் உம்முடைய சாவரின் வில் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா இந்த பூலோகத்தில் அவருடைய பரிபூர்ண சித்தம் என்று ஒன்று நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சார்னா, அந்த சித்தத்திற்கு எதிராக யாராவது வந்தால் கர்த்தர் அதை கிளியர் பண்ணிடுவார். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நல்லா கேளுங்க. உங்களை பத்தி கர்த்தர் ஒன்று நினைச்சிட்டார்னா, ஒரு சித்தத்தை அவர் நினைச்சிட்டார்னா, இதுதான் உங்களை குறித்த முடிவுன்னு அவர் நினைச்சிட்டார்னா, அந்த முடிவுக்கு விரோதமாக ஏதேனும் செயல்கள் வருமானால் கர்த்தர் அதில் குறுக்கிட்டு அதை கிளியர் பண்ணுவார். ஏன்னா அவருடைய சித்தம் அவருக்கு ரொம்ப முக்கியம். வாட் டஸ் ஹி ஃபைட் ஃபார்? ஃபார் ஹிஸ் சாவரின் வில். ஆமென். ஒரு சொல்ல மாட்டீங்களா? அவர் சித்தத்தில் தான் இருக்கேன்னு பூர்ண விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். உங்களை பற்றி அவர் ஒன்று நினைச்சிட்டார்னா, இதுதான் என் மகன் என் மகளை குறித்த சித்தம் என்று அவர் நினைச்சிட்டார்னா, அதுக்கு குறுக்கே எது வந்தாலும் கர்த்தர் அது நடுவே குறுக்கிட்டு அதை கிளியர் பண்ணுவார். ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் பைபிளில் காட்டுறேன். ஆபிரகாம் கிட்ட சொன்னார், உன் சந்ததியை நான் கடல் தரை மணலை போல மாற்றுவேன், ஆகாய நட்சத்திரம் போல மாற்றுவேனாரு. அப்புறம் சந்ததி பிறந்தது ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எகிப்திற்கு போய், உங்களுக்கு தெரியும், அங்கே பிரதம மந்திரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே கூட்டம், அவங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் பெண்ஜாதிங்கள்லாம் அங்கே போய் சேர்ந்து குட்டி போட்டு மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாக எகிப்துக்குள்ளே வளர்ந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்பயே சொன்னார், நான் ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குவேன், அவங்களை எகிப்தில் அடிமையாக அனுப்புவேன், அதுக்கப்புறம் 400 வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் நான் அவங்களை வெளியே கொண்டு வருவேன். ஆமென் சொல்லுவான். எங்கள் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென். அந்த பிளான் எல்லாம் அவர் வச்சிருக்காரு. ஒரு சாவரின் வில் சொல்றார். 400 years அவங்க கேப்டிவிட்டியில் இருப்பாங்க, ஆனால் 400 years பின்னாடி நான் அவங்களை வெளியே கொண்டு வருவேன். அந்த வெளியே கொண்டு வர திட்டத்துக்கு ஒரு மோசையை முற்செடியில் கண்டு அவர் அனுப்புகிறார். ஆனால் நம்ம பரவோனுக்கு அப்போ இந்த பழைய யோசேப்பை தெரியாதனால அவர் என்ன சொல்றார்? அதெல்லாம் விடமாட்டேன். ஆண்டவர் தொடங்கினார். ஆமென். இது என்னுடைய வில். ஆமென். இது என்னுடைய வாக்கு தத்துவம், இது என்னுடைய வார்த்தை, இது காலங்களுக்கு முன்பு ஆபிரகாமுக்கு நான் சொன்ன என்னுடைய திட்டம். இது ஜனம் வளரும், பெருகும், எகிப்தில் இருக்கும், அடிமையாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் நான் அவங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்து என் சொந்த நாட்டில் சேர்ப்பேன். அவன் சொல்கிறான், ஜல்லிக்கட்டு நான் விடமாட்டேன். ஆமென். ஆண்டவர் தொடங்கினார். தண்ணீர் ரத்தமாக மாறுது, தவளை கொட்டான் வருது, வாதையின் மேல் வாதை, கடைசி வாதை. கத்த சொல்லார், உடுவியா விடமாட்டேனார். நான் விடமாட்டேனார். ஆண்டு சொல்லார், நீ உடலையோ உங்களை அழிப்பதும் கொள்வதும் எனக்கு பிரியமல்ல, நான் இரக்கமுள்ள தெய்வம். ஆனால் என்னுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு எதிராக நீ நின்றா உன்னை அகத்திடுவேன்றார். இருக்கீங்களா? பரவன் விடமாட்டேனாரு. அன்னைக்கு ராத்திரி ரத்தம் நிலக்கால் மேல் பூசப்பட்ட போது சங்காரதூதன் கடந்து போய், ஆமென், இளைய குழந்தைகள் சாகும் நிலைமைகள் எகிப்தில் ஏற்பட்டது. என் தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம், அவர் மனதுருக்கம் உள்ளவர். He is a God of grace and mercy, but when his sovereign purpose is under attack, he will move. ஒரு அலையில கேட்டேனே, நான் நினைக்கிறேன் இது எனக்கு நல்ல செய்தியா இருக்கு அப்படின்னு. ஆமென். கர்த்தர் எழுந்தருளினார், விடுவித்தார், வெளியே கொண்டு வந்தார். அதுதான் செங்கடலின் முடிவை. அதுக்கப்புறம் பரவோன் அவங்களை துரத்தவே இல்லை என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒரு சொல்ல மாட்டீங்க. அது வரைக்கும் ஹூனு மிரட்டிக்கிட்டே வந்தாங்க. எத்தனை தூரம்தான். ஆமேன். கர்த்தர் அங்கே முடிச்சார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? He is a merciful God, but when his sovereign will is under jeopardy, he will arise, clear, move, because his purpose is great. 2, எதுக்காக கர்த்தர், what does he fight for? அவருடைய நாமம் மகிமைப்படணும்னா அவர் சில யுத்தங்களை செய்வார். ஆமென். 3, அவருடைய நீதி, தேவ நீதி, ஜஸ்டிஸ், ஃபேர்னஸ்,
எக்விட்டி, ஈக்குவாலிட்டி இது நிலைநாட்டப்படும் போது, பட வேண்டும் என்று விரும்பும் போது கர்த்தர் சில யுத்தங்களை செய்திருக்கிறார். ஆமென். மூன்றாவது பங்குக்கு வரேன். முதல்ல எப்படி யுத்தம் செய்வார், ஹவு டஸ் ஹி ஃபைட், வாட் டஸ் ஹி ஃபைட் அப்படின்னு 2 பங்கா பார்த்தோம். மூணாவது பங்குக்கு வரேன். whom does he fight for, யாருக்காக அவர் யுத்தம் செய்வார், யாருக்காக அவர் யுத்தம் செய்வார். பாஸ்டர், என் மனைவி சரியா சமைக்கிறதே இல்லை, அதுக்கெல்லாம் அவர் யுத்தம் பண்ண மாட்டார். ஆமென். சின்ன பசங்க அப்போல்லாம் என்கிட்ட வந்து சொன்ன, பாஸ்டர் இன்னைக்கு ஐபிஎல் கிங்ஸ் விளையாடுது பாஸ்டர், சென்னை கிங்ஸ்க்காக ஜெபிங்கன்னு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சென்னை கிங்ஸ் அவர் சித்தத்திலலாம் கிடையாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் பைபிள்லேருந்து பேசுகிறேன், அதனால் நீங்கள் ஆமீன் சொல்லணும். இன்னைக்கு சொல்லாமான்னு யோசித்தேன், சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆமீன். He doesn't interfere himself in every political silly battles, every little family mamiyar battles. Amen. He doesn't interfere in IPL game battle. Amen. That is not his purpose. That is not for whom. யாருக்காக அப்போ கர்த்தர் யுத்தம் செய்வார்? நம்பர் 1, இதற்கு நீங்கள் பலத்த ஆமீன் சொல்லணும். அவருடைய மீட்கப்பட்ட உடன்படிக்கை ஜனத்துக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். யார் அந்த உடன்படிக்கை மீட்கப்பட்ட ஜனம் யார்? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல், புதிய ஏற்பாட்டில் சபை. 2 வார்த்தை சொல்லும்போது நீங்கள் அதில் இருக்கீங்கன்னா ஆமீன் சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல், புதிய ஏற்பாட்டில் திருச்சபை. இஸ்ரவேல் இன்னைக்கும் இருக்கு, ஆனால் திருச்சபை அவருடைய உடன்படிக்கையின் மீட்கப்பட்ட ஜனம். அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். இது நல்லா கேட்கணும். விரிவாக்க நேரில் முடிக்க போறேன். தம்முடைய உடன்படிக்கை சபை, தம்முடைய உடன்படிக்கை இஸ்ரவேலுக்கு கர்த்தர் யுத்தம் செய்யும் போது அது லார்ஜர் பேட்டில். ஆனால் அந்த லார்ஜர் பேட்டில் உன்னையும் இணைத்து தான் கர்த்தர் விடுதலை தருகிறார். புரியல உங்களுக்கு? ஆமென். அப்போ சபை என்ற பங்கில் கர்த்தர் ஏதேனும் ஒன்று செய்யும் போது அந்த சபை என்ற பங்கில் இருக்கின்ற தனிப்பட்ட உனக்கும் அதன் விடுதலையை கர்த்தர் தருகிறார். புரியாது? இன்னொரு வாட்டி சொல்றேன். செங்கடலில் கடந்து போறாங்க, செங்கடல் பிளந்துடுச்சு, இஸ்ரவேல் கடந்து போயிட்டாங்க. மோசையும் மிரியாமும் ஆரோனும் கடந்து போயிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போயிட்டாங்க. அங்கே கடந்து போனது யாருங்க? இஸ்ரவேல். ஒத்துமட்ட ஒரு நாடு. தேவனுடைய உடன்படிக்கை ஜனம்தான் கடந்து போச்சு. ஆனால் அந்த கடந்து போன கும்பல்ல நம்மால் ஒருத்தர் தனியாகவும் இருப்பார். இல்லைங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களாங்க? சபையா இஸ்ரவேலா கடந்து போகும்போது அந்த சபையா இஸ்ரவேலா போகிற கூட்டத்தில் தனிநபரையும் கர்த்தர் நடத்துகிறார். யாருக்காக இந்த யுத்தம்? அவருடைய மீட்கப்பட்ட உடன்படிக்கை ஜனமாகிய உங்களுக்கு அந்த லார்ஜர் பேட்டில் உங்கள் பர்சனல் பேட்டிலையும் கர்த்தர் முடிப்பார். அதனால தான் சபையில் இருங்கன்றோம். இன்னும் மீட்கப்படலைன்னா மீட்கப்படுங்க. ஓடி வந்து ஞானசானம் எடுத்துரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. 2, ஃபார் ஹூம், யாருக்காக கர்த்தர் இந்த யுத்தம் செய்வார்? அவர் நாமத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய நேரம் வரும்போது, தன் நாமத்திற்கு விரோதமாய் யுத்தங்கள் வருமானால் கர்த்தர் அந்த யுத்தத்தை முடிப்பார். பழைய ஏற்பாட்டில் எலியா கர்மேல் மலையில் யெகோவா நாமமா அல்லது பாகாலின் நாமமா என்ற ஒரு போட்டி, ஒரு மிகப்பெரிய போராட்டம் அங்கே வந்தபோது கர்த்தர் சொன்னார், என் நாமத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் பெருமையுள்ள தெய்வம். அந்த யுத்தத்தை ஜெயமாக முடித்து அன்றைக்கு எல்லோரும் பாடினார்கள், எலியாவின் தெய்வம் தெய்வம், யெகோவா தெய்வம் தெய்வம் என்று தன் நாமம் உயர்த்தப்படுகிறது. He fights to uphold his name. அவர் நாமத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். 3, நம்பர் 3, யாருக்காக யுத்தம் பண்ணுவார்? ஒரு சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன், பட் எல்லோரும் சிந்திக்கும்படி மட்டும்தான் நான் இதை கொடுக்குறேன். கவனமாக கேட்கணும். அவர் நோக்கத்துக்குள்ள, கவனிக்கிறீங்களா? அவருடைய பர்பஸுக்குள்ள, அவருடைய அழைப்புக்குள்ள ஒருத்தர் இருப்பாரையானால் அந்த நோக்கத்துக்குள்ள இருக்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நிறைய எக்ஸாம்பிளில் நான் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிளை எடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன். டேவிட் வாஸ் இன் த பர்பஸ் ஆஃப் காட். ஆமென். டேவிட் தேவ நோக்கத்துக்குள்ள வந்து கர்த்தர் அவனை தேடி போய் ஈசாயின் வீட்டிலேருந்து பிரித்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கொண்டு வராரு. சவுலுக்கு அவர் என்ன செய்யல? பிடிக்கல.
சவுலுக்கு பிடிக்கல. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல போகிறேன், நீங்கள் அதை கேட்கணும். உனக்கு பிடிக்கலனாலும், என்ன ஒரு அமைதி நிலவியது. உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த எவரு அந்த தாவீது அவருடைய திட்டத்துக்குள்ள இருப்பாரை, ஆனால் அவர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அவரை திருத்தும் பல கோள்களை அனுமதிப்பார். ஏன்னா கர்த்தர் நம்மை அடிக்கிற கோல் அது திருத்தும் கோல். தாவீதை திருத்தக்கூடிய கோள்களை பயன்படுத்த மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தாவீது தேவ நோக்கத்திற்குள்ள இருக்கும் போது யார் எதிர்த்து வந்தாலும் தன் நோக்கத்துக்குள் இருக்கிறவனுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வாருங்க. வாங்கயா பாஸ்டர், நீங்க வேற சொல்றீங்க, எனக்கு தாவீதை பிடிக்காதுங்க, அவன் பண்றதெல்லாம் பிடிக்காதுங்க, அவர் முடி ஸ்டைல் எனக்கு பிடிக்காதுங்க, அவர் அந்த உடன்படிக்கை பற்றி முன்னாடி இப்படி இப்படி ஆடுறது எனக்கு பிடிக்காதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க, ஆனா அவருடைய திட்டத்துக்குள்ள இருக்காருங்க, அதனால அவருக்காக அவர் சப்போர்ட் பண்ணுவாருங்க. Whom does God fight? For those who are in the purposes of God. தேவ நோக்கத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு தெரியும், கடைசியில் சவுலை முடிச்சிட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு யுத்தங்களையும் ஜெயிப்பான். துன்பம் வரும், அழுவான், ஆண்டவர்கிட்ட கேட்பான், நான் போகட்டான்னு கேட்பான். மொசக்கட்ட செடியின் நுனிகள் ஓசை கேட்கிறது, புறப்பட்டு போனுவார். யுத்தம் ஜெயமா முடியும். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து யுத்தங்களை ஜெயித்தார். அதனால சொன்னா, நான் கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய்தேன், சக்கோத்தின் பள்ளத்தாக்கி அழைத்தேன், பிலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எப்படி இதெல்லாம் அவனால் முடிக்க முடிஞ்சனா? கர்த்தர் தாவீதுக்கு யுத்தம் பண்ணினார். ஆமென். If you're in the purpose of God and nobody likes you, don't worry about it. You will still be winning battles, because even though people don't like you, if you're in the purpose of God, He will fight your battle. ஒரு அலை சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. நான் நிறைய பேசணும்னு ஆசை, ஆனால் இது சபையில் ஆன்லைன். ஆமென். God is a terminator. ஆண்டவர் சிலதெல்லாம் டெர்மினேட் பண்ணக்கூடிய வழிகளை பயன்படுத்துவதை கண்டிருக்கிறோம். ஸோ மை ஹம்பிள் அட்வைஸ் இஸ், we should never interfere in the plan and in the purpose of God. When his purpose is on somebody, he will push aside those who try to stop them. அவங்கள நிறுத்த நினைக்கிறவங்கள ஆண்டவர் ஓரங்கட்டுவார். நான் இப்படி எங்கள் சபைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா, ஆனாலும் அவங்க தேவ திட்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஓரமாக விட்டுட்டு வேலைப்பார். ஆமென். ஏன்னா கர்த்தர் அவனை அழைச்சாரு, கர்த்தர் பார்த்துப்பார். இல்லை நான் அவனை தட்டி கேட்பேன், செவரோடு வச்சு குத்திடுவேனா, உன்னை மலை மேலேருந்து கீழே தள்ளிடுவார். சவுலை சொன்னேன். ஆமென். தட்ஸ் பைபிள். Whom does God fight? He fights for those who are in the purpose of God. நான் தேவ நோக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்கிறவங்க யாரா விசுவாசமாக இருந்தால் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருங்க. அடுத்த யுத்தத்தை ஜெயிப்பீங்க. சீக்கிரம் கர்த்தர் உங்களை மகத்துவத்தில் வைப்பாரு. உங்களை தாயின் கருவில் பொருத்தும் போது என்ன லட்சிய கரை கண்டாரோ அந்த இடத்துல நிற்க வச்சு உங்களை அழகு பார்ப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஒரு அல்லேலூயா. நாலாவதாக, whom does God fight? நான் பைபிள் ஸ்டடியில் இதை நிறைய போதிச்சிருக்கிறேன், கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ பிரீஃப் அண்ட் கிவிங் இட் யூ டுடே. நம்பர் 4, ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். This is for everybody, even in the nation, to listen unto. இது கடவுளுடைய இருதயம். யாத்திரையாகமம் 22:24 Exodus 22:22 இப்படி சொல்லுகிறது. 22:22 do not take advantage, ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி, do not take advantage of the widow or the fatherless. If you do, என் விதவைகளும் என் திக்கற்ற தகப்பனற்ற பிள்ளைகளுக்கும் நீங்க தீங்கு செய்யவே கூடாது. தேசங்கள் கூட இதை கவனிக்க வேண்டும். அவங்க வயிற்றில் அடிக்காதீங்க, அவங்களுக்கு துரோகம் செய்யாதீங்க. அவங்களுக்கு யாரும் இல்லை, புருஷன் இல்லை, தகப்பன் இல்லை என்பதனால் நீங்கள் அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இஃப் யூ டூ, நீங்க அவங்களுக்கு தீங்கு செஞ்சு, வசனத்தை கவனிங்களேன், and they cry out to me, அவங்க என்கிட்ட வந்து அழுதுட்டாங்கன்னா, முறையிட்டாங்கன்னா, நான் ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லலை, ஐ வில் சர்டன்லி ஹியர் தேர் கிரை. அவங்க ஜெபத்தை நான் கண்டிப்பாக கேட்பேன். என் கோபம் அவங்க மேலே எழுந்துரும், என் பட்டயத்தால் அவங்கள நான் கொன்றுவேன்ட்டார். ஆமென். என்னை கேட்கிற இந்த சத்தம் யார் கேட்டாலும்
உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறேன். திக்கற்றவர்களையும் விதவைகளுக்கும் தீங்கு ஒரு தேசம் கூட, ஒரு நாடு கூட, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கூட கை வைக்கவே கூடாது என கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். அவங்க என்கிட்ட வந்து அழுதாங்கன்னா என் பட்டயத்தால் நான் வெட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். உங்களை பாதுகாக்க, டிஃபெண்ட் பண்ண, வழக்காட யாருமே இல்லையே, நான் தனிமையில் இருக்கின்றேனே, எனக்கு ஆதரவு இல்லையே, என்னை தாங்க யாரும் இல்லையே, எனக்கு ஒருவரும் இல்லையே, நான் யாரிடத்தில் போவேன் என்று கலங்குகிறாயோ, இன்னைக்கு சொல்கிறேன், இந்த 21 நாளில் முழந்தால் படியிட்டு கர்த்தரை நோக்கி அழுதுடு. அவர் பட்டயத்தால் எழுந்தருளுவார். அவர் உங்கள் சார்பில் செய்ய வேண்டிய மகத்துவத்தை உங்கள் சார்பில் செய்து முடிக்க என் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தீங்கையும் துரோகத்தையும் அவருக்கு வரும் நன்மைகளையும் தடை செய்வார்களே. ஆனால் நான் நினைக்கிறேன், ஒரு இடத்துல ஆண்டவர் அப்படி கோவப்பட்டு சொன்னார், இப்படிப்பட்டவர்கள் இருப்பதை காட்டிலும் அவங்க வயிற்றுல கல்லை கட்டி கடலில் போடுறது நல்லதுன்னு. கல்லை கட்டி கடலில் போகிறத விட அவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். திக்கற்றவர்களே, உங்களை எல்லாரும் கைவிட்டாங்களா? உங்களை டிஃபெண்ட் பண்ண யாரும் இல்லையா? உங்களுக்கு வழக்காட யாரும் இல்லையா? உங்களுக்கு யாரும் இல்லைனாலும் உங்களை அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களா? இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். இந்த 21 நாள் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கும் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் கர்த்தர் செய்ய போகிற யுத்தங்கள் பலத்ததாக இருக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி செய்தியை நான் முடிக்கவில்லை என்பதை பணிவன்புடன் தெரிவிக்கிறேன். நான் இந்த உட்கார்ந்து செய்தியை கவனிக்கும் போது என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு 100 பேர் காணாமல் போயிடுவாங்க. ஸோ நான் முடிக்கவில்லை, இப்போதான் துவங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்க. யாத்திரை ஆகமத்தில் நாம் வாசித்த 14:13 நம்ம படித்தோம். மோசஸ் ஆன்சர்ட் த பீப்புள். 3 வார்த்தையோடு என் செய்தி முடிக்கிறேன். 14:13 it says, and Moses said to the people, do not be afraid. Number 1, ஒரு திகிலான சூழ்நிலை, ரதங்கள் யுத்தத்துக்கு வருது, முடிக்கிற மாதிரி ரதங்கள் மிரண்டு வருகின்றன, ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு, ஒரு இதுக்கு மேலே அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடிய நேரம் கடவுள் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய பேர் உங்கள் பைபிளில் எங்கேயாவது முக்கியமான இடத்துல எழுதி வச்சுக்கணும். அகோரமாக எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் பொங்கி வரும்போது காட் ஒரு ஸ்ட்ராட்டஜி தரார். 3 வார்த்தை தராரு. நம்பர் 1 அவர் சொன்னார், do not be afraid. பயமா இருக்கு, அவர் சொன்னார், பயப்படாத. இல்லை பாச உங்களுக்கு தெரியல, இல்லை பயப்படாத. திகிலா இருக்கு, ஆனால் என்ன செய்யாதீங்க, பயப்படாத. do not be afraid. எங்கள் சர்ச்சில் சொல்கிற வழக்கம், ஒரு வேஷ்டி எடுத்து நெஞ்சில் இறுக்கி கட்டிட்டு, ஆமென், பயத்தை வெளியே காட்டாமல் பல்ல கடிச்சிட்டு இரு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா கர்த்தர் சொல்கிறாருன்னு அதில் ஆழம் இருக்கும். உனக்கு விரோதமாய் மிகப்பெரிய யுத்தம் பரவோன் சேனை போல் புறப்பட்டு வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், do not be afraid. 3 முறை உங்களை பார்த்து சொல்வேன், நீங்கள் ஆமீன் சொல்லலாம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. fear not, don't be afraid. fear is natural, அது இயற்கையாய் வரக்கூடியது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாமல் இரு. ஆமேன். பாஸ்டர் இல்லை பயப்படாத. ஆமேன். உங்களுக்கு தெரியாது, பயப்படாத, கொஞ்சம் பல்ல கடிச்சு நில்லு. நம்பர் 2, இது கடவுள் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி. அகோர யுத்தத்திற்கு முன்னே நம்பர் 1 பயப்படாத. நம்பர் 2 சொல்றாரு, ஸ்டாண்ட் ஸ்டில், தரித்து நில்லுங்கள். அப்படி தரித்து நில்லுங்கள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? டோன்ட் பேனிக் அப்படின்றார். அவசரப்படாதீங்க, அங்குமிங்கும் ஓடாதீங்க, ஹெல்டர் ஸ்கில்டர் ஓடாதீங்க. போன வாரம் சொன்ன மாதிரி முதல்ல அவர்கிட்ட போங்க. ஆமேன். காட் வில் ஃபைட் ஃபார் யூ. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இன்ஸ்டிங்க்ட், மனித இயல்பெல்லாம் சொல்லுகிறது, விட்டுட்டு ஓடிடு, எங்கேயாவது தொலைஞ்சிரு, வனாந்தரத்தில் ஓடிடு, இதுக்கு மேலே எல்லாம் சரண் அடைஞ்சிரு. கர்த்தர் சொல்லார், எதுவுமே செய்யாத. 1 பயப்படாத, 2 கொஞ்சம் பொறுமையா பேனிக் ஆகாம நில்லுங்கள். டோன்ட் பேனிக், ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொன்னார். நம்பர் 3 இப்படி சொன்னார். நின்றதுக்கு அப்புறம் 3வது வார்த்தை, வாட்ச் காட். நீங்கள் தரித்து நின்று see the salvation of the Lord. அப்படின்னா பயப்படாத, 2 நில்லு, நின்றதுக்கு அப்புறம் 1 செய், கண்ணீர் எடுத்து பார், கர்த்தர் என்ன செய்ய போகிறார். What my God will do.
salvation. So இந்த 3 words நீங்க மறக்க கூடாது. இது divine strategy for great battles. கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுவார், யாருக்காக பண்ணுவார், எதுக்காக பண்ணுவார் என்று 3 பங்கா உங்க கூட பேசினேன். ஆனா யுத்தம் உங்களுக்கு வரும்போது இந்த 3 காரியத்தோடு இந்த 21 நாளில் பயம் இருக்கும் போதும் நீங்க தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் வாழல்ல தலையா இருப்பேன், இது என் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்னால் செய்ய முடியும், இது சீக்கிரம் இந்த உபத்திரம் நீங்கி போயிடும், நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக இன்ப வருஷத்தை தருவார், கர்த்தரை கொண்டு நான் பராக்கிரமம் செய்ய போறேன், இந்த கோடை சாத்தான் கிழிச்சேன், இதை நான் தாண்டலன்னா அழிச்சிருவேன். பட் God says 3 words. Don't be afraid, stand still, and number 3, watch God. கர்த்தரை நீங்க வாட்ச் பண்ணுங்க, நீங்க எதிர்பார்த்து நில்லுங்க, கர்த்தர் உங்கள் சார்பில் எழுந்தருளி யுத்தம் செய்வார். ஆமீன் சொல்லலாமா? 3 வார்த்தைக்கு ஆமீன் சொல்லுங்களா? பயப்படாதே, தரித்து நில்லு, எதிர்பார்த்து நில்லு. பயப்படாதீங்க, don't be afraid, stand still, watch God, what he will do. எத்தனை பேருக்கு சாட்சி இருக்கு, இப்படிதான் பாஸ்டர் கடந்து வந்தோம், பயமா இருந்துச்சு, எப்படியோ பயத்தை அடக்கிட்டு அப்படியே நின்றோம் பாஸ்டர், ஆனா கர்த்தர் முடிச்சிட்டார் பாஸ்டர். எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி, நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், don't be afraid, stand still and watch what my God will do. கொஞ்சம் தூரத்துல செங்கடல் பிளக்கும், கொஞ்சம் தூரத்துல நீங்க கரை சேருவீங்க, கொஞ்சம் தூரத்துல உங்க பிள்ளைங்க மலை உச்சில நிற்பாங்க, கொஞ்சம் தூரத்துல அந்த குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும், கொஞ்சம் தூரத்துல அந்த நீதிமான் கூடாரத்தின் வெற்றிக்குள்ளர் ஒலிக்கும், கொஞ்சம் தூரத்துல உங்க முன்னே இருந்த சத்துருக்களை கர்த்தர் ஓரமா நிற்க வைப்பார், கொஞ்சம் தூரத்துல வெங்கல கதவைகள் உடையும், கொஞ்சம் தூரத்துல இருப்பு தாழ்பால்கள் முறியும், கொஞ்சம் தூரத்துல ஒளிப்பிட பொக்கிஷங்களை அசைப்பார், கொஞ்சம் தூரத்துல உங்க நடையே கர்த்தர் உறுதியாய் மாற்றுவார், கொஞ்சம் தூரத்துல உங்கள் கால்களை மான் கால்களாக மாற்றி மலை உச்சியில் மிதித்து ஏறும் மகத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எதுவுமே நம்புறீங்க, கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வார். சில மின்னல் அடிக்க போகுது, சில இடிகள் வரப்போகுது, நான் பைபிளிருந்தே சொல்றேன், சில இடிகள் வரப்போகிறது, சில வானம் பிளக்க போகிறது, சில அசைவுகளை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். தேவ ஜனமே, நீங்க ஒன்று செய்யுங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் தரித்து நின்று நான் உங்களுக்கு அருளி செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். 2 கையை மேலே உயர்த்தும் போது உங்களை சொல்றேன், கர்த்தரை நம்பி இருக்கிற உடன்படிக்கை மீட்கப்பட்ட தேவ ஜனமாகிய திருச்சபையாகிய புதிய ஏற்பாட்டு திருச்சபையை பார்த்து, அந்த திருச்சபைக்குள் இருக்கின்ற தனிநபர்களை பார்த்து, என் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்றேன், நீங்க நம்பி இருக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் சார்பில் எழுந்தருளுவார். யாருக்காக இந்த யுத்தம்? அவருடைய சித்தத்தில் இருக்கின்ற உங்களுக்காக இந்த யுத்தம். தேவன் எழுந்தருளுவார். May God arise, may God arise and let his enemies be scattered. கர்த்தர் எழுந்தருளுவாராக, சத்ரு சிதறண்டு போகட்டும். நான் சத்ருன்னு சொல்லும்போது உங்க பிரச்சனையா இருப்பதாக, உங்க போராட்டமா இருக்குமானால் நான் நம்புகிறேன் கர்த்தர் அவைகளை சிதறடிப்பார். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அதை மாற்றுவார் என்று நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் என்று சொல்லிடுங்க பார்க்கலாம். Every battle my God will bring it to a finish. கர்த்தர் உங்கள் சார்பில் யுத்தத்தை செய்து முடிப்பார். Shall we stand in the presence of God? Hallelujah. என் தேவனின் வெளிச்சம், என் ஜீவனின் பலனானவர். அந்த பாடலை ஒரு அடிப்பாடி நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். Sunday morning 8:30 I will meet you. Come on, let's have a great time in the presence of God. Walked these children through the Bible to see what you fight for, how you fight for, whom you fight for, and when the fight comes, what must we do? என்ற ஒரு walk through the battles என்ற ஒரு ஷார்ட் sermon இந்த பிள்ளைகளுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம்ப்பா.
இந்த சத்தத்தை கேட்ட டாடி, உங்க பிள்ளைங்க எவ்வளோ யுத்தங்கள், தேவையில்லாத ஏச்சு பேச்சுகள், நிறுவனத்துக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள், கண்களுக்கு மறைவாய் இருட்டிலிருந்து அம்புகள், திட்டமிட்டு சதி பண்ண கூடியிருக்கின்ற கூட்டங்கள், அப்சலோம்கள் முடிவளர்த்து எழுந்திருக்கிறார்கள். கேவலப்படுத்தணும்னே சிலர் இருக்கிறார்கள். இதிலெல்லாம் தவிக்கின்ற உங்க மீட்கப்பட்ட உடன்படிக்கை ஜனமாகிய சபைக்குள் இருக்கின்ற சபையாகிய உம்முடைய பிள்ளைகள், டாடி, when it is your will for them, இது என் சித்தம் என் பிள்ளைக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு எவர் விரோதமாய் வந்தாலும் நீங்க அதுல தலையிடுவீங்கன்னு நாங்க கத்துக்கிட்டோமே. தாமதித்தாலும் சில விஷயத்துல நீங்க குறுக்கிட போறீங்க. somebody listening to my voice, ஒரு divine intervention ஏற்பட போகிறது. I have declared 21 days. It's going to be a season of prayer, a season of fasting, and it's going to be a season of great victory. நினைக்கிறவங்க கிளாசெட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு யுத்தமாய் முடிவதாக டாடி, வித்தியாசமான விதங்களில் எங்கள் கண்களுக்கு மறைவாக in mysterious ways எங்க பிள்ளைங்களுடைய யுத்தங்கள் முடியட்டுமே. Maybe it is a court case, maybe it is some notice, maybe it is some people, maybe it is reproach, நிந்தனைகள், எதுவா இருந்தாலும் நாங்க சாதாரண ஜனங்களப்பா, எங்களுக்கு பெரிய பலனெல்லாம் இல்லை. எங்க திக்கற்ற பிள்ளைகளும் எங்க விதவைகளும் ஆகாரம் இல்லாமல் வரக்கூடிய ஆகாரத்தை கூட நிறுத்துவாரானா? பட்டயத்தை எடுப்பேன்னு சொன்னீங்களே. தொற்று போனவர்கள், இழந்தவர்கள், ஏழைகள், விதவைகள் மேல் அன்புள்ளவர் நீராண்டவர். சத்தத்தை கேட்கிற உடன்படிக்கை ஜனங்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன். உங்க யுத்தம் சீக்கிரமா முடிய போகிறது. ஜெப நேரத்தில் நிறுத்தி நான் அறிக்கை செய்கிறேன். I want to make a confession. I want to make an announcement. Your battle is coming to an end. Can I declare it 3 times and shout the loudest amen? Your battle is coming to an end. உங்கள் யுத்தம் ஜெயமாய் முடிய போகிறது. உங்கள் செங்கடலை பிளக்க போறார். நீங்க தாண்ட போறீங்க. ரதங்கள் கலண்ட போகிறது. ஜெயத்தை தரப்போகிறார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். எங்க பிள்ளைகளை உங்க முன்னாடி நிக்க வச்சு, ஒளிக்காரனாய் நான், என்னால உங்க கூட இருந்து இவங்களுக்காக நானே ஜெபிக்க முடியாது. இவங்க இதை கத்துக்கிறாங்களே, இவங்க ஜெபிக்கிறாங்க டாடி. If they cry out to me, I will certainly hear என்று சொன்ன அந்த வார்த்தை 21 நாளில் பலத்த அசைவுகளை ஏற்படுத்தட்டும் என்று வேண்டி ஜெபிக்கின்றேன். காத்துக்கொள்ளுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதத்தின் நிறைவுகளில் வழிநடத்தும். சத்தம் கேட்ட குடும்பங்கள் எல்லாம் ஜெயம் ஓங்கட்டும் ஆண்டவரே. You are a glorious God. நீங்க சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். Let me close this with Psalm 24. Lift up your hands. வாசல்களே ஆமென் சொல்லுங்களேன். தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். He is mighty in battle. உம்மை நாங்கள் யுத்த வீரனாய் உயர்த்தி காட்டுகிறோம். யூதா கோத்திர சிங்கமே, உம்முடைய கர்ச்சனையின் சத்தம் இந்த நாட்களில் குடும்பங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், சாம்பல் சிங்காரமாய் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், யுத்தம் சமாதானமாய் மாறட்டும், சத்துருக்கள் கூட சமாதானமாய் மாறுவார்களாக. சில முடிய வேண்டிய காரியம் எல்லாம் 21 நாள்ல முடிச்சிடுங்க என்று வேண்டி கேட்டு திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Hallelujah to the name of the Lord. பாரமுள்ளோர் யாவரும் ஜெபிக்க கடவர்கள். God bless you. See you again.